வேலை ஸ்தானத்தில் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர் எனக்கு தெரியும், இங்கே தான் மெட்ராஸில் தான் இருக்கார், ராயப்பேட்டாவில் இருக்கார், ராயபுரத்தில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் சனிக்கிழமை ஆனால் ஜெயிலுக்கு போவார். அங்கே உள்ள கைதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா அவரும் ஒரு மனைவியும் பை நிறைய ஹார்லிக்ஸு பிஸ்கெட்டு என்னென்னமோ எடுத்து பணம்லாம் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிகளுக்கு போய் பெட்டு கூட இல்லாமல் வெறும் பாயை விரித்து கீழே யார் பெரிய ஆட்கள் போல் இருக்குது, இந்த கீழே படுத்துருக்கிற பேஷண்ட் பக்கத்தில் படுத்துருக்குறாங்களே ஓன்னு சொல்லி உடனே அதுக்கு பெட்டு கொடுப்பாங்க தெரியுமா. பெரிய இடம் போல் இருக்குது, நம்ம கீழே படுக்க வச்சிட்டோம் அப்படின்னு ஆஸ்பத்திரி கூட செய்வாங்க. அவங்கள போய் வியாதியஸ்தரை பார்த்து அவளோட கொஞ்சம் நேரம் பேசி உங்கள் சாட்சியை கொஞ்சம் சொல்லி, சாட்சியின உடனே ஆதியோடமும் நீங்கள் பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நறுக்குன்னு 4 வார்த்தையில் சொல்லணும். இயேசுனை ரட்சித்தார், ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் எப்படி? ஒரு சின்ன சம்பாஷணை. அவருடைய புகழை தூற்ற எனக்கு துன்பமில்லை. யார்? இந்த ஜோதியாக இறைவனுக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார் என்பதை தமிழில் எப்படி பாடி வைத்திருக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்று 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஒரு பக்தர் ஜோதி ராமலிங்க அடிகள். இவர் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதி ராமலிங்க அடிகள் இப்போ சமீபமாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவருக்கு பேரே ஜோதி ராமலிங்க அடிகள்னு பேர். ஏனென்றால் இவர் இறைவனை ஜோதியாக கண்டவர். மற்றவங்களெல்லாம் பல பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதவனுக்கு திருநாமம் கருதி கொட்டாமோன்னு சொல்லி மாணிக்கவாசர் சொல்கிறார். ஆண்டவருக்கு பேரும் கிடையாது, அவருக்கு ஒரு உருவமும் கிடையாது, அவருக்கு இத்தனை பேரை வச்சுக்கிட்டு. ஒரு வீட்டில் போயிருந்தேன், அவங்கக்கிட்ட இந்த சாமி படங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், இதெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்பேன், தெரிஞ்சுக்கலான்னு. அது இது வெங்கடேஸ்வரங்க, இது சுப்பிரமணியர், இது கைலாசநாதர், வருஷம் சொல்லிட்டு வருவாங்க. ஆமாம், யார் பேர் வச்சா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு. யார் பேர் வச்சா? என்னங்க அப்படி கேட்குறீங்கன்னு. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பேர் வச்சிக்கலான்னு. இல்லை, எங்கள் அப்பா தான் எனக்கு பேர் வச்சார். உங்களை பெற்ற அப்பனுக்கே நீங்கள் பேர் வைக்க முடியலையே, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கு எப்படி பேர் வச்சிங்க? நீங்கள் சிந்திக்க வைக்கிறீங்கம்மா. சிந்தனையை தூண்டுங்க. எளிமையாக ஜோதி ராமலிங்க அடிகளுடைய வாழ்க்கையை நான் படித்து, என்கிட்ட இவரை பற்றி 13 புஸ்தகம் வச்சுருக்கேன். இவர் ஒருத்தரை பற்றி 13 வருஷம். லைப்ரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிளுக்கோட பெருசாக இருக்கும் ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகங்களெல்லாம் படித்து பார்த்து அவர் சொல்கிறாரு, நாம் எல்லோரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நல்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகிற போது நம் கீழ்ப்பாகத்திலுள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்திருக்கிற சுத்த மாயாயினுள் பச்சை திரையும் நீங்கி போய்விடும். கருமையில் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயா திரை, பொன்மையில் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயா திரை. கருமையில் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திரு அருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்க. மேலும் இது நீங்கினவுடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். அதனால் ஒவ்வொருவரும் முயற்சியுடன் இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மேற்பட நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவளில் ஒன்றிலாவது குழு கூறியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். எப்படி என்றால் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்னும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள். இது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று தங்களை பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனையாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றை லட்சியம் வைத்தால் ஆண்டோடத்தில் வைத்து கொண்டிருக்கிற லட்சியம் போய்விடும். ஆண்டோடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப்போகிற பெரிய பிரயோஜனமும் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்து முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகள் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கிறது வாசக விண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்னும் மறுவிளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க. மேலும் அதில் கண்ட குறிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல் வியகரணம், தொல்காப்பியம், பாணியம் முதலியவைகள் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் முழுவதும் குற்றமே. அவள் குற்றமே சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறெனில் 90 900 என்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதுபோல இதுபோல சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறியாக குறித்திருக்கிறதை அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயில்வோமேயானால் நமக்கு காலம் இல்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அந்தந்த சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாக இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? இப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிற திருஅருட்பாவில் அடங்கியிருக்கிற ஸ்தோத்திரங்களே போதும். அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவருடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி கொடுக்கும். இவர் சொல்றதெல்லாம் படிச்சுனா இவர் பார்த்தா நீங்கள் இந்துன்னு நினைப்பீங்களா, கிறிஸ்தவன் நினைப்பீங்களா? சைவம் வைணவத்தில் நம்பிக்கை வைக்காதன்றார் ஜோதி ராமலிங்க அடிகள். சைவம் வையத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதில் ஒன்றும் சொல்லலை, கதை, புழுகு, பொய் இப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. புறங்கவியை சொல்லவில்லை. நானும் அதில் லட்சியம் வைத்திருந்தேன் ஒரு காலத்தில். அந்த லட்சியம் இப்போ எங்கே போய்விட்டது? ஆனால் ஒருவன் பூட்டுவான், அவன் பூட்டினதை திறக்க முடியாது, அவர் திறந்து வைத்ததை பூட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த வசனம் எங்கே இருக்குது பைபிளில்? வெளிப்படுத்தல இருக்குது. கூற்றுதைத்த சேவடியோனை போற்ற விரும்பிய குவலையத்தீர் என்று ஜனங்களை பார்த்து சாடுகிறார். கூற்று உதைத்த சேவடியோன், கூற்று என்ற மரணத்தை தன் காலினால் உதைத்து மிதித்த அந்த பரம்பொருளாகிய கர்த்தர். கூற்றதைத்த சேவடியோன் சிவந்த பாதங்களை உடையவர். அப்போ ஜோதியை பற்றி நீங்கள் படிக்க வேண்டுமானால் ஜோதி ராமலிங்க சுவாமிகளுடைய புஸ்தகத்தையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு புஸ்தகம் எழுதினேன் முன்ன, ஒரு 35 பக்கத்தில் ஒரு புஸ்தகம் முதல்ல எழுதினேன். அதை படித்தவர்களெல்லாம் இதில் இன்னும் நிறைய விளக்கம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 169 பக்கத்தில் ஒரு புஸ்தகம் எழுதினேன். அது பழைய புஸ்தகம். நானும் பல இடத்துல சொல்லிக்கிறேன், யாராவது வச்சுருந்தா ஒரு காப்பி கொடுங்க ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்குன்னு. என்கிட்ட இருந்து லைப்ரரியிலேருந்து கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே கூட லைப்ரரி இருக்குது, அது உங்கள் புஸ்தகம் இல்லை, அதில் ஸ்டாம்பெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். அதனால் படித்தா கொண்டாந்து ஒழுங்காக வச்சுருங்க, ஒழுங்காக அது வைக்கிறதுக்கு பழகுங்க. அதில் கூட கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். உண்மையாக இருக்குது. என்னுடைய புஸ்தகம் அதுக்கப்புறம் கிடைக்கல. இது அகஸ்மாத்தாக யாரோ ஒருத்தர் ட்ரெயினில் போகும்போது என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். நான் முதல்ல வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் படித்து பார்த்தா பேருபதேசத்தின் முத்துச்சரங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். பேருபதேசம்னு அவரே அடிப்பாட்டிருக்காரு. எழுதுகிற இதை உண்டாக்கினவர் ஒரு இந்து தான். அவருக்கு தெரியாது இதில் விஷயம் இருக்குன்னு. அவர் படிச்சிருப்பாருன்னு தெரியல. படித்து பார்த்துட்டு இப்போ இதை பற்றி பல இடங்களில் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்கள் பாஸ்டர் கூட ஒரு காப்பி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது ஒரு காப்பி தான் என்கிட்ட இருக்குது, அது கேட்டுறாதீங்க தயவுசெய்து. நேற்றே சொன்னேன், படிக்கணுன்னா வீட்டில் வந்து உட்காந்து படிச்சுட்டு போயிருங்க. இது படிக்கிறதுக்கு ஒரு டீ போதும் உங்களுக்கு. அப்போது